கல்வித்துறையில் புதுமைகள் பல படைத்த மாணவர்கள் உலகம் புதுமைகள் பல படைத்த வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, மூங்கிலாக எங்கள் அழைப்பை ஏற்றி வந்த சிறப்பு விருந்தினர்களே, மூங்கிலா வந்த இளம் சிட்டுகளை புல்லாங்கோல நச்சு கொண்டிருக்கும் ஆசிரியர்களே, நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருக்கும் வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, பரந்த மனம் கொண்ட பெற்றோர்களே, மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் நினைப்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற பட்டிமன்றத்தில் சொல் மாறி வழி வந்துள்ள இரு தரப்பையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். இரண்டு அணிகளும் தங்கள் கருத்தை ஆவசமா அள்ளி பொழிந்து தங்கள் வாதத்தை தொடங்கலாம். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெற்றோரே என்ற தலைப்பில் சிறந்த பேச்சாளர் ஜெயருத்ரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சூரியனை போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அவர்கள் சுற்றிலும் கோள்களாய் அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களே, நட்சத்திரமாக வென்ற மாணவர் செல்வங்களே, பெற்றோராகி உங்கள் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே என்ற தரப்பில் வாதிட வந்துள்ள நடுவர் அவர்களே, மதர் இஸ் தி ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப் தி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியர் பெற்றோர் தான். ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும் முதல் கற்க ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மை நடுவர் அவர்களே. நல்ல ஒழுக்கத்தையும் உயரையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒரு தந்தையின் தாயின் தான். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரித்திரம் தெரிந்தவர்கள் ஆசிரியர்கள், சரித்திரம் படிக்க சொல்லி தந்தவர்கள் பெற்றோர்கள். ஒரு பெற்றோர் நல்ல ஆசிரியராகலாம் நடுவர் அவர்களே. அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அருவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் நீ புகழையும் பெயரையும் வாங்கலாம். இது ஆசிரியருக்கு எங்கே இடம் வைக்கிறது நடுவர் அவர்களே? என்னையும் உங்கள் அத்தனை பேரையும் அறிமுகம் செய்தவர்கள் பெற்றோர்கள் தானே. பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்ற பின் எங்கள் இல்லங்கள் பள்ளிக்கூடம் ஆகிறது. ஒரு பெற்றோர் நல்ல ஆசிரியராகலாம் நடுவர் அவர்களே. காசு இருந்தால் உலகத்தில் எவற்றையும் வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்கள். ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆசிரியர். அம்மா தான் முதலில் வருவர். அடுத்தபடியாக ஆசிரியர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர். பெற்றோரை ஆணித்தரமாக பேசிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் ஆசிரியர் பெற்றோர் தான் என்று திறமையாகவும் தெளிவாகவும் பெற்றோரின் சிறப்பை பற்றி பேசி பெற்றோர் குலத்தை குளிர வைத்து விட்டார். அடுத்தபடியாக ஆசிரியரே என்ற தலைப்பில் பேசக்கூடிய முத்து ரத்தினங்களை போன்று பேசக்கூடிய அகல்யாவை ஆவலோடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, என் ஆணி நண்பரே, என் எதிரி அணி நண்பரே மற்றும் அமைதிக்கும்
எதிரணி நண்பன் சதீசன் அவர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி குருவுக்கு 3ஆம் இடம் மாதா பிதா 2 இடங்களில் நீங்கள் சத்தி ஆசிரியர் கொண்டு அந்த இடம் ஒரு மாதம் சென்று விட அம்மா மாதிரி அம்பு காட்டார் அப்பா மாதிரி அதை கொடுத்து மேலே தூக்கி விடுவார்கள். இதுதான் விவரிக்க முடியாத புனிதவர்கள் நடுவர்களே. ஆசிரியரின் பேர்மை அளவிட முடியாத அறியாமை நோக்கி அறிவூட்ட அந்த மதங்கள் அது மட்டுமா உள்ளிருக்கும் நன்மைகளை கண்டறிந்து திறக்கும் தாங்கள். இதையே இந்த பெற்றோரால் செய்ய முடியுமா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். கல்லஞ்சம் கல்வின் வள்ளல் கடந்திற்கு வரைக்கும் சிறுபின் மறுவடிவம் தான் ஆசிரியர். எனக்கு ஆண் குழந்தை விட்டதிலிருந்து துளி குதித்ததற்கு காரணம் இழந்திருந்து விட்டால் என்பவர்கள் வான் தலை என்ற ஆசிரியர் வான் காலத்தில் அவரிடம் படிப்பதற்கு மகத்திருந்து விட்டானே கூறி வேறு வாய்ப்பளித்த அத்தனை அலுவலர்களுக்கும் நன்றி கூறிவிட நன்றி வணக்கம். தசரதனுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதை துள்ளி குதித்த காரணம் விஸ்வாமித்ரன் என்ற ஆசிரியர் வாழும் காலத்தில் படிக்க தன் மகன் பிறந்து விட்டானே என்பதை சுட்டிக்காட்டி தன்னடிக்கு மேல்மொழி சொன்னார். அடுத்தபடியாக அகன்ற வார்த்தை திசால் பார்வையில் விதைகளை விதைக்க சிறந்த பெற்றோரே என்ற தலைப்பில் சிறந்த பேச்சாளர் ஜஸ்டின் அவர்களே ஆவலோடு அழைக்கின்றேன். கரும்பை சாராகவே கொடுப்பது போல் இரு அணியினருக்கும் நேர்மையாகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீதிபதி அவர்களே, என் அணி வீரர்களே, எதிரணி கோழைகளே, என்னுடன் பயிலும் வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கண்பே கற்பட்டி இனிப்பே, உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வழங்கி எனது முத்தான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோரே என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்தை உங்கள் முன்வைக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தவுடன் சமூகத்துக்கோ அல்லது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பேன் கேட்பதற்கோ வருவது இல்லை. அந்த குழந்தையை ஒரு தாய்தான் பராமரித்து வருகிறார். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் பராமரிக்க முடியுமா? முடியவே முடியாது. வார்த்தையே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இருதயம், வெறுப்பை காட்டாத முகம் என்றால் அது பெற்றோரின் முகம்தான். இதில் எந்த மாற்று கருத்து முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவர் பள்ளியில் படிக்கும் போது அவர் ஆசிரியர் கல்வி கற்பதற்கு ஒரு தகுதியும் இல்லை என்று கூறி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அதை கண்ட தாயார் சிறிதும் மனம் தளராமல் தன் மகளின் திறமை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினார். இதில் என்ன நடந்தது? உலகமே வியக்கும் அளவில் அறிவியல் விஞ்ஞானியானார். பல்பே கண்டுபிடிச்சாரு அவர்தான். இவருடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருந்தது? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் தாயின் கையில் தான் இருந்தது. இது மறக்க முடியாத நடந்த உண்மை சம்பவம். ஆசிரியர் கோடு மட்டும்தான் போடுவார்கள். கோட்டை ரோடாக்கி மாணவர் சென்றடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு இறுதி வரை துணிப்பவர் பெற்றோரே பெற்றோரே என பல தடவை சொல்லலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் காணாது என கருதி எனது உரையையும் என் அணியின் இறுதி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறி தாயார் சிறிதும் மனம் தளராமல் மகனின் திறமையை கண்டு ஊக்கப்படுத்தினார் என்பதை சுட்டிக்காட்டி தன்னடிக்கு மேலும் வலிமை சேர்த்துள்ளார். அடுத்தபடியாக பட்டிமன்றத்தில் சிந்தனையோடு மாணவர்களை முன்னேற செய்வது ஆசிரியர்களே என்ற தலைப்பில் அள்ளி எழுந்து பேச சிந்தனை செல்வி மோனிகாவை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி ரசிக்கணும் குச்சம் குச்சமே என்ற நக்கிய வழியாத நடுவர்களே, மறுத்து வேறு போல் இருக்கும் பள்ளி தாளாளர் ஐயா அம்மா அவர்களே, அதற்கு இணையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, இணையாக இருக்கும் மாணவ மாணவ செலங்களே, ஆண்டவர்களே, சான்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் என் அணியின் நீதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, முன்னேற்றத்தில் ஆசிரியர்களே இந்த தலைப்பில் வந்து வந்துள்ளேன். ஆசிரியர்கள் இல்லை, அகிலமே இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது